நம்ம அஜித் நடிப்புல இந்த ஆண்டு 2 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒன்று விடாமுயற்சி மற்றும் ஒன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆடியன்ஸிற்கு அந்த படம் அந்த அளவிற்கு ஒர்க் ஆகல அப்படின்னாலுமே, ஒட்டுமொத்தமாக அந்த திரைப்படம் ஒரு நல்ல பேக்கேஜை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம படத்துல இருந்த ஃபைட் சீன் காட்சிகள், ஸ்டன் காட்சிகளை பார்த்து பல ரசிகர்களுமே வியக்கும் அளவுக்கு இருந்தது. முக்கியமாக அஜித் சாரை பத்தி எந்த புகழ்ச்சியான பாடல்களும் புகழ்ச்சியான வசனங்களுமே இல்லாமல் ஒரு யதார்த்தமான கதையில ஏகே நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பல வருடம் கழித்து விடாமுயற்சி படத்தின் மூலம் ரசிகர்களுமே கண்டு கழிச்சாங்க. இந்த நிலையில அந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல கொடுத்தாரு. சோ இந்த படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அந்த படத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டான இந்த படம் பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய பெருமையை பேசும் படமாக அமைச்சது. சீனுக்கு சீன் ஏகே அவர்களை புகழ்ந்து தள்ளக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாம ஏகே அவர்களுமே அதற்கேற்றாற் போல சம மாசாக நடித்திருப்பார். சோ இந்த திரைப்படம் தமிழகத்திலேயே இதுவரைக்கும் வெளியான படங்கள்ல அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையுமே படைச்சது. இதனால அடுத்த படமுமே ஆதிக்குடன் அஜித் சார் பண்றாரு. இந்த படத்திற்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா இந்த படம் பற்றி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி வெளியான அஜித் சாருடைய ஒரு சில படங்கள் பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆன படங்கள் கூட ஒரு 4-5 லாங்குவேஜ்ல தான் ரிலீஸ் ஆகியிருந்ததா. ஆனால் தற்போது ஏகே 64 திரைப்படம் 10க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்ல ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆக போவதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. சோ பல வருடம் கழித்து ஏகே அவர்கள் இந்த முடிவு எடுத்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.